ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ்ல அவுட்லைன் டுட்டோரியல். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாடல் பார்த்துருந்தோம். ஸோ தென் இங்கே பாக்ஸ் மாடலில் கண்டினியூஷன் தான் அவுட்லைன். இந்த அவுட்லைன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலியாக பார்டர், ஓகேவா? ஸோ பார்டரில் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வச்சு தென் பார்டர் லெஃப்ட், பார்டர் ரைட், பார்டர் டாப், பார்டர் பாட்டம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் பார்த்துருந்தோம். அங்கேயும் வந்து டாட்டட் பார்டர், டேஷ்டு பார்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து இந்த அவுட்லைன்ன்றது பாக்ஸ் மாடலுக்குள்ளே வராத ஒரு கான்செப்ட். பட் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வெப்கேம் பாருங்களேன், ஒரு ஓவர்லே இல்லையா? ஸோ அந்த ஓவர்லேயில் ஒயிட் கலர் பார்டர் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு எலமெண்ட்டுக்கு, ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு வி கேன் ஏபிள் டு சூஸ் த பார்டர். ஸோ அந்த பார்டர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட்ஸ் ஈஸி. பார்டருக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்களோ 1 பிக்சல், அதாவது திக்னஸ், தென் சாலிட், த ஸ்டைல் சாலிடா, டாட்டடா, டேஷ்டா, ஸோ ரிஜிடா, இன்செட்டா, அவுட் செட்டா அப்படின்ற மாதிரி, தென் கலர், ஓகே. தென் இங்கே பேடிங். ஸோ தென் பேடிங்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தென் கீழே வந்து பாருங்கள் அவுட்லைன் ஸ்டைல் இந்த மாதிரி ஒரு டாட்டட் இல்லை டேஷ், ஓகேவா? இந்த மாதிரி கொடுக்க முடியும். பட் இட் இஸ் நாட் கவர்ட் இன் சைட் த பாக்ஸ் மாடல். அதனால் வரி பண்ணிக்க தேவையில்ல. பாக்ஸ் மாடல் இட்ஸ் அ ரியலி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் அவுட்லைன் வரலை அப்படின்றதுக்காக நம்ம அவுட்லைன் யூஸ் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் விஷனா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா யூ கேன் கோ வித் பார்டர், ஓகே. ஸோ பார்டரே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ரேம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நெசசரியாக இருக்காது. ஸோ இருந்தாலும் இந்த அவுட்லைனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டாபிக் நான் எடுக்கிறேன், ஓகேவா? தென் வி ஆர் மூவிங் வித் த டெக்ஸ்ட். ஸோ இங்கே டெக்ஸ்ட் அப்படின்னும் போது என்ன டேரெக்டாக ஹைட் அண்ட் வித் எடுத்துட்டேன், ஓகேவா? முடிக்காதீங்க. தென் இங்கே டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹியூஜ் டாபிக். இந்த இடத்துக்கிட்ட டெக்ஸ்ட் டுட்டோரியல் அப்படின்னும் போது டெக்ஸ்ட் மேனிப்புலேஷன், ஓகேவா? ஸோ லிட்டில் பிட் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கு டெக்ஸ்ட் மேனிப்புலேஷன், ஒரு டெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் டெக்ஸ்ட் தான் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இல்லையா? அது டேட்டாவாக இருக்கும், பேராகிராஃபாக இருக்கும், லிஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ இல்லை ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே டெக்ஸ்ட் இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது. காண்ட் ஏபிள் டு ரீட், ரைட்? ஸோ யூ கேன் ரீட் த இமேஜ், பட் ஆனாலுமே அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குமா அப்படின்னா டெக்ஸ்ட் அளவுக்கு கிடையாது, ஓகேவா? தட்ஸ் ஒய் டெக்ஸ்ட் இஸ் த இம்பார்ட்டன்ட். அந்த டெக்ஸ்ட்டை எப்படிலாம் நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம், ஓகேவா? ஸோ இங்கே இன்ட்ரோடக்ஷனில் சிஎஸ்எஸ் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல் த அப்பியரன்ஸ், லேஅவுட் அண்ட் ஸ்பேசிங் ஆஃப் டெக்ஸ்டுவல் கண்டென்ட் ஆன் எ வெப் பேஜ். அப்போ ஒரு வெப் பேஜில் உங்களுக்கு எப்படி அந்த அப்பியரன்ஸ், அதாவது டெக்ஸ்ட்டோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு டெக்ஸ்ட்டோட லேஅவுட் எப்படி இருக்கணும், ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், இல்லை ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் மேனிப்புலேஷன்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகுது, ஓகேவா? தென் இங்கே தே ப்ரொவைட் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ், ஓகேவா? இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது டு ஸ்டைல் த டெக்ஸ்ட் அக்கார்டிங் டு த டிசைன் ரெக்யூர்மெண்ட். அதாவது உங்களோட ரெக்யூர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் இந்த டிசைன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் we need to see the key properties. இங்கே சிஎஸ்எஸ் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ சிஎஸ்எஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும். அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும், மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும். தென் ஓகேவா? தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் கலர் ஆப்வியஸாக நமக்கு தெரியும். கலர் வாட் வில் டூ, கலர் இங்கே எதுக்காக இருக்குது, செட் த கலர் ஆஃப் த டெக்ஸ்ட். அப்போ ஒரு டெக்ஸ்ட்டோட கலரை நம்ம என்ன பண்ண முடியும், மேனிப்புலேட் பண்ண முடியும். அதுதான் இந்த கலர் பண்ணுது, ஓகேவா? தென் டெக்ஸ்ட் அலைன். இந்த டெக்ஸ்ட் அலைன் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா நம்ம பேரில் இருக்குது டெக்ஸ்ட் அலைனிங், ஓகே. கண்ட்ரோல் த ஹாரிசாண்டல் அலைன்மெண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட், ஒரு டெக்ஸ்ட் இருக்கணும்னா அது லெஃப்ட் சைடில் இருக்கணுமா, இல்லை சென்டரில் இருக்கணுமா, இல்லை ரைட்டில் இருக்கணுமா அப்படின்றத எது முடிவு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி முடிவு பண்ணும். இங்கே 3 வேல்யூ கொடுப்பீங்க. டெக்ஸ்ட் அலைன்ன்றது ப்ராப்பர்ட்டி, தென் வேல்யூ வந்து லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர், ஓகேவா? தென் ஸோ டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் அப்படின்னா இட்ஸ் ஓவியூ. தென் டெக்ஸ்ட் டெக்கரேஷன், இங்கே இதுவும் இம்பார்ட்டன்ட். ஒரு டெக்ஸ்ட்டை டெக்கரேட் பண்ணலாம், எப்படிலாம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். அப்ளை டெக்கரேஷன் டு டெக்ஸ்ட் சர்ச் அஸ் அண்டர்லைன். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம அண்டர்லைன் பண்ணுறது, தென் ஓவர்லைன். ஸோ ஓவர்லைன்னா தெரியும் உங்களுக்கு, அதான் டெக்ஸ்ட்டுக்கு மேலே லைன் போடுறது, டெக்ஸ்ட்டுக்கு கீழே மட்டும் இல்லை மேலேயுமே லைன் போடலாம். தென் இங்கே லைன் த்ரூ அப்படின்னா ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் அப்படியே லைன் ஓடுறது, அம்பு விடுற மாதிரி, ஓகேவா? ஸோ அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெக்கரேஷன் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் சினாரியை பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம், ஓகேவா? தென் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். அடுத்தது இந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்றது லிட்டரலி இட்ஸ் அ கூல் வே. ஸோ பாருங்கள், கண்ட்ரோலிங் டெக்ஸ்ட் கேபிட்டலைசேஷன், ஓகேவா? கேபிட்டலைசேஷன்னா என்ன அப்படின்னும் நமக்கு தெரியும். ஸோ கன்வெர்ட்டிங் த ஸ்மாலர் கேஸ் இன்டு லார்ஜர் கேஸ், ஓகேவா? ஸோ அப்போ ஸ்மாலில் நீங்கள் ஏபிபிஎல்இ அப்படிங்கிறதுனா அதான் என்டையராகவே கேப்ஸில் மாற்றுறது. ஸோ இதுதான். இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குது, அந்த பேராகிராஃபில் ஸ்டைல் டேக் போட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், அந்த பேராகிராஃப் மொத்தமாகவே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் கேஸில் இல்லை ஏதோ ஒரு கேஸில் இருக்குது, ஓகேவா?
தென் அதை வந்து என்டையர் பேராகிராஃபையும் நம்ம கேபிட்டலாக மாற்ற முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். பட் அந்த மாதிரி சினாரியோ வராது. ஆனால் ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங்கை நம்ம என்ன பண்ண முடியும், என்டையராகவே எல்லா ஹெட்டிங்குமே நம்ம கேப்ஸை மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இந்த கேப்டைசேஷன் யூஸ் ஆகுது. லைக் தென் அதே மாதிரி தான் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ். ஸோ அப்பர் கேஸ் எதுக்காகனா, ஸோ அப்பர் கேஸாக மாற்ற, லோவர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் கேஸாக மாற்ற. ஸோ இந்த கேபிட்டலைஸ் அப்படின்றது எதுக்கு அப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி ஸோ ப்ராப்பர் கேஸ். ஓகேவா? இந்த ப்ராப்பர் கேஸ்னால் ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் என்ன இருக்கும், ஸோ ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் இருக்கும். ஓகேவா? தென் வி நீட் டு ப்ராக்டிஸ் இட். ஸோ இங்கே லைன் ஹைட், நெக்ஸ்ட் திங் லைன் ஹைட்னும் போது இப்போ இது நேம் இட் செல்ஃப். ஓகேவா? ஒரு லைனுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கணும், அதாவது ஸ்பேஸ். இங்கே வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்லாம் கொடுத்துறாதீங்க, பிக்சலில் கொடுங்க. ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 8 பிக்சல், 6 பிக்சல், 7 பிக்சல். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ஃபாண்ட். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு தட் எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேசிங் இருக்கும். தென் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ப்ரோ ஐ வாண்ட் டு ஓவர் ரைட் டெஃபினெட்லி அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைன் ஹைட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு என்ன பிக்சலில் கொடுக்குறீங்க. இப்போ 10 பிக்சல் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்கள் டிஸ்பிளே வந்து 1000 பிக்சல்னால் அதில் ஒரு 10 பிக்சல் என்ன ஆகும், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? தட்ஸ் இட். தென் ஸோ லைக் வைஸ் த லைன் ஹைட் இங்கே லெட்டர் ஸ்பேசிங், ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும். தட் மீன் இங்கே பாருங்கள் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்குது, இல்லை இங்கே தேன் இருக்குது. இந்த தேல டீக்கும் தென் ஹெச்சுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும். ஓகேவா? தென் அதே மாதிரி ஹெச்சுக்கும் ஈக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு லெட்டருக்கு கூட நம்ம ஸ்பேசிங்கை டிஃபைன் பண்ண முடியும். லைக் வைஸ் த வேர்ட் ஸ்பேசிங், ஒரு வேர்டுக்கும் இப்போ கண்ட்ரோல் த ஸ்பேசிங் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோலுக்கும் தேக்கும் எவ்வளோ ஸ்பேசிங் வேணும், இந்த தேக்கும் ஸ்பேசிங்க்கு எவ்வளோ ஸ்பேசிங் வேணுன்றதை நம்ம என்ன பண்ண முடியும், பிக்சல்ஸில் டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? தென் ஃபாண்ட் ஃபேமிலி இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னும் போது என்ன ஞாபகம் வருதுன்னா, ஸோ இங்கே நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது. ஓகேவா? எந்த ஃபேமிலிஸ் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். டிஃபைன் த டைப் ஃபேஸ் டு பி யூஸ்ட். ஓகேவா? அதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ GOOGLEFONTS ஏற்கனவே ஒரு வாட்டி இதை நான் பண்ணி காமிச்சிருக்கேன், பட் இருந்தாலுமே நான் இன்னொரு வாட்டி பண்ணுறேன். ஸோ கூகுள் ஃபாண்ட். ஸோ வி ஆர் ஹேவிங் வெரைட்டி ஆஃப் ஃபாண்ட்ஸ். ஓகேவா? அரௌண்ட் எவ்வளோ ஃபாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது ஸோ கண்டிப்பாக நம்ம கூகுளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படி தான் இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓவர் 1400, ஸோ 1500. ஓகேவா? ஸோ அவ்வளோ ஃபாண்ட்ஸ் இருக்காமா. சரி பரவாயில்ல, நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ டிஃபால்ட்டாக ஒரு 4 ஃபாண்ட்ஸ் தான் இருக்கும், அதான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள் ரொபோட்டோ. ஓகே? தென் பாப்பின்ஸ். ஸோ இங்கே நிறைய இருக்குது புரியாத பேர்லாம். ஸோ இந்த ஃபாண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களோட சைட்டில் நீங்கள் எங்கேஜ் பண்ண முடியும். ஓகேவா? தென் இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னும் போது இட்ஸ் ரியலி ஈஸி. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இந்த ஃபாண்ட் உங்களுக்கு வேணும். ஸோ லாங்குவேஜ் சூஸ் பண்ண முடியும் உங்களால். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு ஆக்சுவலாக இது வந்து கான்டினென்டலாக இருக்குது. ஓகேவா? ஸோ லாங்குவேஜ் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ இந்த கேஸ் இஃப் யூ வாண்ட் டு சூஸ் த லாங்குவேஜ் அப்படின்னும் போது ஸோ ஓகே இதெல்லாம் வந்து தமிழ் ஃபாண்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாங்குவேஜ் வைஸாக உங்களோட ஃபாண்ட்டை என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், போயிட்டு எந்த ஃபாண்ட்ஸ் இதுதான் இல்லையா. ஸோ தென் கான்டினென்டல். ஸோ we need to choose ஏஷியா. ஓகே? ஸோ செலக்ட் ரெகுலர் சைஸ். தென் இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கோடு இங்கே பாருங்கள் சிஎஸ்எஸ் கோடே இருக்கும். ஃபாண்ட் ஃபேமிலி இது ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு தெரியுதாலே தெரில. அகேன் நான் ஜூம் பண்ணுறேன். ஓகே? இங்கே ஃபாண்ட் ஃபேமிலின்னு இருக்கும். தென் ப்ரோட்டஸ் ஸ்ட்ரைக்ன்றது நம்ம சூஸ் பண்ணது. அப்படி இல்லை அப்படின்னா சான்ஸ் செரிஃப். ஏன் இந்த மாதிரி ரெண்டாக இருக்குது அப்படின்னா, ஒருவேளை இது வந்து சப்போர்ட் ஆகலைன்னா தென் அடுத்தது ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகேவா? அதுக்கு ஆல்டர்னேட்டாக தட்ஸ் வை. ஸோ எப்பயுமே சான்ஸ் செரிஃப் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓப்பன் சான்ஸ் செரிஃப் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். தென் ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி 1500 ஃபாண்ட்ஸ் அவங்களால என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது, லைப்ரரிஸ்லாம் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணி உங்களால் ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். இல்லை நீங்களே ஒரு ஃபாண்ட்டை உருவாக்குறீங்கன்னா கூட நாளைக்கு ஃபியூச்சர் டெவலப்பராக உருவாக்க முடியும். ஓகேவா? ஸோ தென் இங்கே ஃபாண்ட் சைஸ் நெக்ஸ்ட். அப்போ ஃபாண்ட் சைஸ்னும் போது ஒரு லெட்டர். ஓகேவா? ஈவன் ஒரு லெட்டர், வேர்டு, ஒரு லைன், என்டையர் லைன் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும். இங்கே நீங்கள் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த கண்ட்ரோலில் இந்த சி மட்டும் இருக்குல்ல, அது மட்டுமே அவ்வளோ பெருசு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களால் மாற்ற முடியும். தென் இங்கே ஃபாண்ட் வெயிட். ஓகேவா? ஸோ ஃபாண்ட் வெயிட் அப்படின்னும் போது ஸோ போல்டு லிட்ரலி வெயிட் ஆனால் பல்ஜாக இருக்கும் இல்லையா. ஸோ லைக் வைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் த ஃபாண்ட் வெயிட் வந்து செட் தி திக்னஸ் ஆஃப் த கேரக்டர். ஓகேவா? தென் எக்ஸாம்பிள் நார்மல், போல்டு. ஓகேவா? இங்கே வந்து போல்டு, நார்மல் இருக்கும். இந்த போல்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வேல்யூஸ் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100லேருந்து 1000 வரைக்கும் இருக்கும், 900 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? சாரி. ஸோ 100
200, 300, 400, 500, 600, 700, 800, 900. இந்த 900 தான் ஹையஸ்ட் திக்னஸ் போல்டு. ஸோ அதை விட நீங்கள் போல்ட் ஆகுனீங்கன்னா நீங்கள் ஃபாண்ட் சைஸை தான் இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபாண்ட் வெயிட்டை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? தென் ஃபாண்ட் ஸ்டைல். ஓகேவா? ஃபாண்ட் சைஸு தென் வெயிட் எப்படி நம்ம போல்ட் ஆக்குறோமோ, எப்படி சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ, லைக் வைஸ் இங்கே ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ளை ஸ்டைல் லைக் இட்டாலிக் அண்ட் ஆப்ளிக்யூ. ஓகேவா? ஸோ இட்டாலிக் ஸ்டைலில் மாற்றுறது. ஓகேவா? ஸோ நம்ம ஐ டேக்கில் போட சொல்ல இல்லை இஎம் டேக்கில் போட சொல்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹெச்டிஎம்எல் டெக்ஸ்ட் மேனிப்புலேஷன் நான் சொல்கிறேன். அங்கே வந்து சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா டேகை வச்சு நம்ம ஸ்டைலை மாடிஃபை பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ், சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு மேனிப்புலேட் பண்ணுவோம். ஸோ ஒரு கிளாஸோ இல்லை ஒரு ஐடியோ வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரையோ இல்லை ஹெட்டிங்கோ பேராகிராஃபையோ தென் யூ கேன் மாடிஃபை ஆல் திஸ் கலர்ஸ், டெக்ஸ்ட் அலைன், டெக்ஸ்ட் டெக்கரேஷன், டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், டெக்ஸ்ட் லைன் ஹைட், ஸ்பேசிங், லெட்டர் ஸ்பேசிங், வேர்ட் ஸ்பேசிங், ஃபாண்ட் ஃபேமிலி, font size, font weight and font style. ஓகேவா? தென் literally let's talk about the font. ஓகேவா? font is a shorthand property. நீங்கள் வந்து பேக்ரவுண்ட், சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் கவனிச்சவங்க தெரியும். ஸோ இது என்ன பண்ணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, a shorthand property to set a multiple font property at once. ஓகேவா? எப்பயுமே shorthand ப்ராப்பர்ட்டியில் இது எல்லா வேல்யூஸும் சேர்த்து அப்படியே கமா செப்பரேட்டடாக பாருங்கள், ஸ்பேஸ் செப்பரேட்டடாக. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஸ்பேஸ் செப்பரேட்டர் தான். லைக்வைஸ் பார்டரில் எப்படி கொடுப்போம், 2px சாலிட் பிளாக் அப்படின்னு கொடுப்போம்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர் ரெட், டெக்ஸ்ட் அலைன் சென்டர், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன், டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேபிட்டலைஸ். ஸோ லைன் ஹைட் 10 பிக்சல், லைன் ஸ்பேசிங், லெட்டர் ஸ்பேசிங் 10 பிக்சல், வேர்ட் ஸ்பேசிங் 10 பிக்சல், ஃபாண்ட் ஃபேமிலி ரொபோட்டோ. ஸோ தென் சான்ஸ் செரிஃப், தென் டைம்ஸ் நியூ ரோமன், வாட் எவர் யூ விஷ். ஃபாண்ட் சைஸ் ஒரு 20 பிக்சல், ஃபாண்ட் வெயிட் ஸோ ரொம்ப போல்டாக இருக்கணுமா 900, இல்லையா ரொம்ப கம்மியாக இருக்கணுமா 100, இல்லைனா மிட்டாக இருக்கணுமா 500. ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் இந்த இடத்துக்கு இட்டாலிக்காக இருக்கணுமா, அப்போ ஸ்பேஸ் இட்டாலிக், அவ்வளோதான். ஸோ அப்போ ஒரே ஒரு ஃபாண்ட்டுன்ற அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்க மொத்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூஸை என்ன பண்ணும், அசெப்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இங்கே இதுக்கப்புறம் அப்படியே கீ அண்ட் கீ சிஎஸ்எஸ் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம். தென் அது எப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கல் கிளாஸ் பார்த்தோம். ஓகேவா? தென் ஸோ யூஸ் கேசஸ் இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக பிராண்டிங் தான் இருக்க போகுது பின்னாடி. ஓகேவா? எதை கிரியேட் பண்ணாலும் அது பிராண்டிங். ஓகே, தென் பிராண்டிங்காக. தென் அக்சசிபிலிட்டி. பிராண்டிங்னும் போது டெக்ஸ்ட் ஸ்டைல் டு மேட்ச் த பிராண்ட் கைட்லைன்ஸ் அண்ட் ஆஸ்தெடிக். அப்போ ஒரு குறிப்பிட்ட பிராண்டு மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஃபாண்ட்டையே அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க லைக்வைஸ். ஓகேவா? அதே மாதிரி அக்சசிபிலிட்டி. ஸோ இங்கே என்சான்ஸ் ரீடபிலிட்டி அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ வெல் ஸ்டைல்டு டெக்ஸ்ட். ஓகேவா? அப்போ பேஜுக்கு தகுந்த மாதிரி ஸோ ஸ்டைலை மாற்றி உங்களால் ரீடபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? ரெஸ்பான்சிவ்னஸ். அடாப்ட் த அப்பியரன்ஸ் டு த வேரியஸ் ஸ்க்ரீன் சைஸ் ஆன் டிவைஸ். அப்போ ஒரு ஸ்க்ரீன் சைஸில் ஒரு ஃபாண்ட்டை கூட உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இல்லை அந்த ஃபாண்ட்டு எல்லா ஸ்க்ரீன் சைஸும் சப்போர்ட் பண்ணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ டெக்ஸ்ட், கலர், சைஸ் அண்ட் ஃபாண்ட் ஃபேமிலியை எப்படி நம்ம மேனிப்புலேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து லைவ் எடிட்டை ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு HTML இருக்குது. ஸோ HTMLக்குள்ளே 2 சைல்டு இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் பாடி. ஸோ பாடியில் இருக்கிறது தான் நமக்கு அவுட்புட்டில் தெரியும். ஓகேவா? இங்கே ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பேராகிராஃபில் திஸ் இஸ் த பேராகிராஃப் இஸ் கஸ்டம் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் இருக்குது, டெக்ஸ்டுவல் கண்டென்ட் இருக்குது. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்ற ஒரு செலக்டர் இருக்குது. ஓகேவா? கிளாஸ் செலக்டர் எதுக்கு யூஸ் ஆகுது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் யூனிக்வலி செலக்டாக கிளாஸ். ஓகேவா? இட்ஸ் யூனிக்வலின்னு சொல்ல முடியாது, யூனிக்யூனும் போது ஐடி வரும். ஓகேவா? ஸோ உங்கள் கிளாஸ் என்னும்போது ஸோ இட் இஸ் யூஸ் டு செலக்டாக காமன். ஸோ ஒரு என்டையர் கிளாஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஐடினா இட்ஸ் யூனிக்யூ. ஓகே, தென் இப்போ டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ன்றது இட்ஸ் அ கிளாஸ் நேம். இந்த இடத்துக்கிட்ட மேலே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இப்போ இன்டர்னல் ஸ்டைல். ஓகேவா? ஸோ ஏன்னா பிகாஸ் த ஸ்டைல் டேக் இட் இஸ் இன்சைட் த ஹெட். ஸோ இதுக்கப்புறம் ஒரு டாட் ஆப்ரேட்டர் யூஸ்டு டு எங்கே ஆக்சஸ் த கிளாஸ், ரைட்? தட்ஸ் வை த உள்ள கலர் ரெட். ஆப்வியஸாக கலர் யூஸ் பண்ணியிருக்க போகிறாங்க, கலர் ரெட்டாக இருக்க போது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஃபாண்ட் சைஸ் என்ன ப்ரோ பண்ணோம் அப்படின்னா 24 பிக்சல் கொடுக்க சொல்ல ஆப்வியஸாக இது பேராகிராஃபே கிடையாது. ஓகேவா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஹெட்டிங்கோட உள்ளே இருக்கிறது பெருசாக இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாண்ட் சைஸை ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க. தென் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல், சான்ஸ் செரிஃப்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ட்ரைங் திஸ் ஒன். ஓகே, ஸோ ஐம் க்ளோசிங் திஸ் ஒன். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர் ரெட்ன்றதை ஸோ ஐம் சேஞ்சிங் டு SKY ஸ்கை ப்ளூ. தென் ஃபாண்ட் சைஸ் 240 அதான் 240 கொடுப்போமா, 24 எடுத்துகிட்டு திஸ் இஸ் த பேராகிராஃப் வித் கஸ்டம் டெக்ஸ்ட் ஸ்டைல். ஓகேவா? ஸோ எவ்வளோ பெரிய ஸ்டைல் வேணால் கொடுத்துக்கலாம். லைக்வைஸ் ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகேவா? அங்கே காப்பி பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா பக்காவாக வேலை செய்யும். ஓகேவா?
ஸோ வாட் எவர் இது ஓகே. தென் நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா அடுத்த டாபிக் மூவ் ஆகணும். ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே குயிக்லி. டெக்ஸ்ட் வெயிட், இந்த இடத்துக்கிட்ட வெயிட் ஸ்டைல் அண்ட் டெக்கரேஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ சேம் தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஃபாண்ட் வெயிட், ஒரு ஃபாண்ட்டை என்ன பண்ணியிருக்கோம், வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் போல்டு அப்படின்னு கொடுத்து. தென் ஃபாண்ட் ஸ்டைல், ஆப்வியஸ்லி இது வந்து நார்மல் ஸ்டைல் கிடையாது, பார்த்தாலே தெரியுது இட்ஸ் இட்டாலிக். ஓகேவா. ஸோ ஸ்லாண்டிங்காக இருக்கு இல்லையா, ஸோ இப்படியா, சரி ஓகே. ஸோ தென் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து அண்டர்லைன் இருக்குது, ஓவர்லைன் இருக்குது, லைன் த்ரூ இருக்குது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எப்போலாம் அந்த சினாரியோ வேணுமோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா. டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் 3 யூஸ் பண்ணி பாருங்கள், ஃபாண்ட்டை 2 யூஸ் பண்ணி பாருங்கள், போல்டில் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள், 100லேருந்து 900 வரைக்கும். ஓகேவா. ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ உட்காந்து நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன்னா டெஃபினெட்லி இட் ஹிட் 1 hour ஃபார் த ஒன் டாபிக். ஓகேவா. ஸோ வி காண்ட் ஏபிள் டு ஃபினிஷ் வித்தின் 120 days. ஓகே. ஸோ ஐ மூவிங் டு த நெக்ஸ்ட், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், கேசிங் அண்ட் ஸ்பேசிங். ஓகேவா. ஸோ ரைமிங்காக வருது. ஸோ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் அப்படின்னும் போது ஆப்வியஸாக நமக்கு சென்டர், லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேவா. ஸோ இதை ட்ரைமியில் கொடுத்து பார்க்கலாம். தென் இங்கே பாருங்கள் சென்டராக இருக்குது. டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஆல்ரெடி இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேப்ஸ் கிடையாது, இட்ஸ் என்டையர்லி ஸோ ப்ராப்பர் கேஸ்லாம் இருக்குது. ஓகேவா. தென் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது, ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம், அப்பர் கேஸாக மாற்றுறோம். ஓகேவா. ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் லோவர் கேஸ்னால் ஜஸ்ட் சிம்பிள் லோவர் கேஸ் நீங்கள் போட்டால் மட்டுமே போதும். ஸோ கண்டிப்பாக லோவர் கேஸாக மாறிடும். இப்போ சென்டர்ன்றதை லெஃப்ட் அப்படின்னு கொடுத்தா இட் வில் பி லெஃப்ட், ஆர் எல்ஸ் ரைட், இட் வில் பி ரைட். ஓகே. அப்பர் கேஸ்ன்றதை லோவர் கேஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். லெட்டர் ஸ்பேசிங், இங்கே 2 pixel இருக்குது. ஓகேவா. ஐ வாண்ட் 20 pixel அப்படின்னும் போது ஒரு லெட்டருக்கு எவ்வளோ ஸ்பேசிங் இருக்குது. லைக் வைஸ் பார்த்தா போர்ட் ஸ்பேசிங், தென் லைன் ஹைட். ஓகேவா. இட்ஸ் சிம்பிள். ஓகேவா. பட் காம்ப்ளிகேட் பண்ணாமல் படித்தாலே போதுமானது. ஸோ இன்றைக்கி டாபிக் என்றைக்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட கதை ஓகையா, அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கதை ஓகையா. ஓகேவா. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் மூவ் ஆக சொல்ல. ஓகே. ஸோ டாப்பிக்னு கிடையாது, டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜியில் நீங்கள் நிற்க போகிறீங்களா, இல்லை அடுத்தது பூட்ஸ்ட்ராப், ஜாவாஸ்கிரிப்ட், ரியாக்ட், Node.js அப்படியே ட்ராவல் பண்ண போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் உங்களே கேட்டுக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது, ஸோ மூவிங் டு த ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபாண்ட் ஃபேமிலி இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், திரும்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னும் போது ஸோ வாட் டைப் ஆஃப் ஃபேமிலி. ஓகேவா. ஸோ ஒரு ஃபேமிலிக்கும், ஒரு ஃபேமிலிக்கு மூக்கு பெருசாக இருக்கும், ஒரு ஃபேமிலிக்கு கண்ணு பெருசாக இருக்கும், ஒரு ஃபேமிலிக்கு காது பெருசாக இருக்கும். ஓகேவா. நான் கிண்டல் பண்ணலை. ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜெனட்டிக் நேச்சர். ஓகேவா. தென் ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது. அரௌண்ட் கூகுள் ஃபாண்ட்ஸில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ஃபேமிலிஸ் இருக்குது. ஸோ வாட் ஆர் த ஸ்டைல் யூ நீட். ஓகே. ஸோ யூ கேன் சூஸ் தெம், ஸோ யூ கேன் ஆக்ட் தெம். ஓகேவா. ஆக்ட் தெம்னா அவங்கள மாதிரி நடந்துக்க முடியும். ஆனால் ஆப்வியஸாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பின்னாடி ஒரிஜினல் இருக்கும். ஓகேவா. ஸோ உங்களோட அடுத்த தலை, அதாவது பின்னாடி ஒரிஜினல் ஃபேஸ் இருக்கும். தென் அது எப்போ ரிமூவ் ஆகும்னா ஒன்ஸ் அந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை அப்படின்னும் போது ரிமூவ் ஆகும். ஓகேவா. மூவிங் வித் த நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் திரும்பியும் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ சரி ஓகே. ஸோ இது திரும்பி எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பண்ண முடியும் டியூட், ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஓகேவா. இதை நீங்கள் கிரேடியன்ட் கற்றுக்க சொல்ல சிஎஸ்எஸில் கற்றுப்பீங்க. இட்ஸ் சிம்பிள் தான். ஓகேவா. ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது. ஒரு டெக்ஸ்ட்டை எப்படிலாம் ஸ்டைல் பண்ணலாம். அப்போ நார்மலாக ஒரு பேராகிராஃப் பார்த்தீங்க. ஓகேவா. இங்கே பாருங்கள், ரொம்ப அப்படியே இன்ட்ராக்ஷன்லாம் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ஹைலி இன்ட்ராக்ஷனாக இருக்கா, நோ ரைட். ஸோ இது நோ. But what happened here, it's literally another level, right? That's why. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும். இங்கே பாருங்கள். ஸோ பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட எந்த ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் நான் கொடுக்கல. கொடுத்துருந்தா கலர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம அனிமேஷன் கற்றுக்கணும், கிரேடியன்ட் கற்றுக்கணும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஈஸி தான். நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணணும். ஸோ இதோட இந்த டாபிக் முடிச்சுக்கலாம். அடுத்த டாபிக் என்ன அப்படின்றதான் சிஎஸ்எஸ் ஐகான்ஸ் அண்ட் லிங்க்ஸ். ஓகேவா. ஸோ டோன்ட் மிஸ் த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.